ஒகாண்டியன்ஸ்னால ரொம்பவே ஈஸியா வைப்ரேனியம் ஷீல்ட கேப்டன் அமெரிக்காவுக்கு பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஆனா ஏன் அவங்க அந்த இடத்துல பண்ணல? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல டெக் மட்டும் இல்லாம ரொம்பவே டீப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இவருக்கான ஆக்சுவலா வைப்ரேனியம் ஷீல்டு இருக்குல்ல, இந்த ஷீல்ட நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் வைப்ரேனியம் வச்சு பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்பவே ரேரான வைப்ரேனியம் ஸ்டீலை யூஸ் பண்ணி இதுல ஒரு சில அலாயுமே மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இத ஹேவர்ட் ஸ்டாக் தான் பண்ணி இவருக்கு கொடுத்திருப்பாரு. அதனால ஒகாண்டால ஜீனியஸான மெம்பர்ஸ்னால கூட லெகசியை அவங்க கொண்டு வந்திருக்க முடியாது. சோ அதனால இந்த இடத்துல ஒகாண்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேனியம் அப்படின்றது ஜஸ்ட் மெட்டல் கிடையாது. அது சீக்ரெட்டான அவங்களோட சிம்பிள், ப்ரைட், ஸ்ட்ரென்த் அண்ட் சீக்ரசி இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்க இதை ஆக்சுவலா ட்ரேடுக்காக பண்ண மாட்டாங்க. சோ மத்தவங்களை ட்ரஸ்ட் பண்ற விஷயமா தான் அவங்க அந்த இடத்துல ஷீல்டே பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த அந்த ஒரு இடத்துல கேப்டன் அமெரிக்காக்கு ஷீல்டு பண்ணி தரதுக்கு பதிலா 2 ஷீல்டு மாதிரி காட்லெட்டை பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான வைப்ரேனியம்னால செய்யப்பட்டதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா அவர் திருப்பி லெஜெண்ட் ஃபார்முக்கு திருப்பி வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ற விதமா ஃபைனலா அயன்மேன் இருக்கான அந்த ஒரிஜினல் ஷீல்ட வந்து கொண்டு வந்து திருப்பி கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலியமா இவருக்கான லெகசி அந்த மெட்டல்ல இருந்து வரல, அதை யார் வச்சிட்டு இருக்காங்களோ அவங்க மூலியமா தான் இவருக்கு ஒரு பெருமை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.